வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து சோதனையை சந்திக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை உணர்றீங்களா? அப்படி இல்லைன்னா தொடர்ந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியவே சந்திக்கிறீங்களா? அதுவும் இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்றீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் பித்ருதோஷம் தான். பித்ருதோஷம்னா முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணம் கொடுக்காத ஒரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம். சரி, இதுக்கு முன்னாடி பதிவில் நான் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா உங்களுக்கு ஒரே சான்ஸு, இன்றைக்கி விட்டிங்கன்னா பாக்கி என்றைக்கும் உங்களால் இதை நிவர்த்தி பண்ண முடியாது. உங்கள் குலதெய்வம் எது வேணால் இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட குலதெய்வத்தை சொல்ல, இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை நினச்சி 3 முறை அல்லது 11 முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்து குலதெய்வத்தை நினச்சி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க. இல்லைன்னா அவங்க பேரை சொல்லி 11 முறை மந்திர உச்சரிப்பு சொல்லுங்கள். எந்த குலதெய்வமாக இருக்குன்னாலும் இருக்கலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது வேறு, காவல் தெய்வம் அப்படிங்கிறது வேறு. நீங்கள் அதை முதல்ல நல்லா மனசில் பதிய வச்சிங்க. குலதெய்வம் வேறு, காவல் தெய்வம் வேறு. உங்களோட குலதெய்வத்தை பேர் சொல்லி கூப்பிடுங்க, 11 முறை கூப்பிடுங்க. முடிஞ்சால் உங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கே நீங்கள் போய்ட்டு வந்துடலாம். இது எப்போ செய்யணும்னா 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். சூரியன் 12 மணிக்குள்ளே, அதாவது 11:55க்குள்ளே செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. செஞ்சு பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப்